ஹலோ ட்ரெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம டேக்குக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் கிடச்சிருச்சு கொஞ்சமாக. ஸோ அதனால் டியூரேஷன் பார்க்காம அண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் பார்க்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு லாஸ்ட்டு வீடியோக்கு சொன்னதும் போதும் லைக் 1.5 lakh கிட்ட ஹைப்ஸ் வந்துருந்தது. யாரா நீங்களாம்? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நிறைய கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணாமல் இருக்கு. சாரிடா, அது என்னோடய மிஸ்டேக் தான். டைமே இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். கிடைக்கிற டைமுக்கு ஃபுல்லாக அப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறது. லைக் இப்போது கேப்கட்டில் எடிட் பண்ணுறனால கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 hour கிட்ட எடிட்டிங்க்கே தேவைப்படுது. ஏன்னா அதில் தான் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் போட்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா. ஸோ தட்ஸ் வை அங்கே தான் எல்லாத்தையும் விடையும் ஒரு 1000 கிட்ட வால்யூமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆப் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பட் ஒரு 1 வீக்காக தான் அதில் எடிட் பண்ண கற்றுட்ருக்கேன். அப்படிங்கிறதுனால அந்த ஃபியூச்சர்ஸை தேடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குடா. அதனால் எடிட்டிங்க்கே ரொம்ப நேரம் ஆகுது. மற்ற குட்டி எடிட்டிங் ஆப்ஸ்லலாம் பண்ணேன்னா ஒரு 15 minutes தான் எடிட்டிங்க்கு எடுத்துக்குவேன். இதில் கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாகி ஒரு 1 hour கிட்ட ஆகிருக்கு. எல்லாத்தையும் பார்த்து போடணும்ல, குவாலிட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான் ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்கன்னு. பட் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன்டா. யூ பிலாங்ஸ் டு மீ சீரீஸ் நம்ம போடல, அவங்க admin 2 போடுறாங்க. சரியா, admin 2 சாரி வெயிட், அவள் தான் admin 2. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லுன்னா அவள் போடுவாள். பிகாஸ் குழந்தைக்கு இப்போ செமஸ்டரும் போயிட்டுருக்கனால அவள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால தான் அவளை என்னால் புஷ் பண்ணவும் முடியல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேடா, இதில் டாப் டே தான். ஸோ நம்ம சொல்லியிருப்போம், டாப் குக் ஃபேன்ஸும் இருக்கீங்க, டாப் டே ஃபேன்ஸும் இருக்கீங்க. யூமின் ஃபேன்ஸ் இங்கே வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஒழுங்க மரியாதை சொல்கிறேன், ஓடி போயிருங்க எல்லோரும். யூன்மின் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அப்படியே கிடக்கு. வியூஸ் எல்லாம் போகாமல் ஒன்றும் போகாமல். இந்த குட்டிங்களை வச்சுக்கிறேன், உங்களுக்கு இருக்குது. சரி ஓகேடா, ரொம்ப பேச வளன்னு ஏதோ கம்ஃபர்ட் ஜோன் கிட்டே பேசுகிற மாதிரி. ஆனால் உங்களுக்கு போர் அடிச்சிரும். இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அப்போ தாயும் அவன் பாட்டுக்கு அப்படியே மாஃபியா வைப்பில் அவனோட டர்ட்டில் நெக் பிளாக் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு, அதுக்கு மேலே பிளேசர் மாதிரி போட்டுட்டு, அவனோட கையில் அப்படியே ஒரு பிளாக் கலர் வாட்ச் எடுத்து கட்டிட்டு அப்படியே அவனோட ரூம்குள்ளே ரெடி ஆகிட்டுருக்கான். அப்போ ஜேகே இன்றைக்கி தான் அவனுக்கு ஸ்கூலோட ஃபைனல் எக்ஸாம். லைக் இந்த 1 week எக்ஸாமுக்கு அப்புறம் அவன் டைரெக்டாக காலேஜ் போயிடுவான். ஸோ அந்த குட்டி வாண்டாட்டும் அவன் அப்படியே காலங்காத்தாலே நிற்கிறான். வந்துட்டு தாயாங் டாடி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன் என்னை பார்க்குறதுக்கு நேற்று ஸ்கூலுக்கே வரல டேடி, தயோங் அப்படின்னு ரூம்குள்ளே வந்துட்டு தயோங் ரெடி ஆகிட்டுருக்கான். தயோங் அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு அவனோட உடம்பு ஃபுல்லாக, அந்த பிளேசருக்கு மேலே ஒரு மாதிரி நல்லா முத்தம் கொடுக்குறான். டேடி என்னை பாரு, ஏன் பார்க்கவே மாட்டுற? அப்போது தயோங் செம்மையாக கோவமாயிட்டு அப்படியே ஜேகேவை கை பிடிச்சி இழுத்துட்டு பெட் மேலே தள்ளி விட்டுட்டு, ஜேகே எனக்கு உன்னோட ஸ்கூலோட ஃபைனல் எக்ஸாமோட ஃபஸ்ட் எக்ஸாம் தானே? ஆமாம். ஏன் கேட்குற? அங்கே போகாமல் டாடி நீ இங்கே என்கிட்ட என்னை தடவிட்டுருக்க. டாடி ஏன் அப்படி சொல்கிற? ஐ மிஸ்ட் யூ ஸோ மச். ஐ மிஸ்ட் யூ. நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்படின்னு அவங்க விடாமல் அப்படியே ஜேகே நல்லா பிடிச்ச முத்தம் கொடுக்குறான். டாடி ஐ மிஸ்ட் யுவர் லிப்ஸ் ஸோ மச். உன்னோட இந்த லிப்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன் டாடி. அப்போ தயாங்கும் அவனாலையும் அந்த அளவு அவனை நிறுத்த முடியல. பட் ஸ்டில் அவன் ஒரு மாதிரி கண்ட்ரோலுக்கு வந்துட்டு, ஜேகே நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் எப்போ பார்த்தாலும் நான் பக்கத்தில் வர நேரம்லாம் தள்ளிடுன்னு என்ன தள்ளி வைக்கிற? ஏன் தள்ளி வைக்கிற? ஏன்னா உன் ஸ்கூல் ஸ்டடியை முடி, அப்புறம் உன் ஆத்தாக்கார் இருக்காளே அவளுக்கு நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டே அப்படியே தாயாங்கே பிடிச்சி
பெட்டில் உட்கார வச்சுட்டு அப்போது அவன் தயங்கூட லேப்பில் உட்காந்துட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்ட அந்த மொமெண்ட் அப்படின்னு தயங்க ஒரு மாதிரி செட்யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே அவனுக்கு மேலே உட்காந்துருக்கான். லைக் 2 பேரோடதும் அப்படியே படுது. அப்போது ஒரு மாதிரி அங்கே அசைஞ்சிட்ருக்கான். அப்போ தயங்காலெல்லாம் முடியல, அப்படியே ஜேகேயோட கழுத்தை பிடிக்கிறான். பேபி ஸ்டாப் இட் டாடி, ஐ won't ஸ்டாப், என்னால் முடியல, நான் பண்ண மாட்டேன், ஸ்டாப் பண்ண மாட்டேன் டாடி. பேபியா செட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் அப்படியே ஜேகேயோட ஐஸை பார்க்குறான். அப்போ ஜேகேவும் தயங்கோட ஐஸை பார்க்குறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. அப்போது தயாங் ஸ்கூல் படிச்சுட்ருப்பான். லைக் இப்போ எப்படி ஜேகே வந்து அவனோட லைக் நம்ம ஊர் பாஷையில் சொல்லணுன்னா 12th வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தயாங் 12th படிச்சுட்ருப்பான். அவன் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு மாதிரி எந்த ஸ்டாஃப்ஸ்க்கும் அடங்காமல் அந்த மாதிரி தெரிஞ்சிட்ருப்பான். ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கரெக்டாக கொடுப்பான். அப்போ தயாங்கோட ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் அவங்களோட கிளாஸ் தான் எனக்கு. அப்போ தயாங், டே செபாஸு, நான் நீ கட்டடிக்கலான் இருக்கேன், ஃபிசிக்ஸ் மேம் வந்தா கொஞ்சம் சொல்லு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, சிக்காக இருக்கான், அதனால மெடிக்கல் ரூம் போயிருக்கான்னு, புரியுதா அப்படின்னு ஒரு மாதிரியான கோல்டு வாய்ஸில் சொல்கிறான். டேய் மச்சான், அது வேற வந்து கத்துண்டா, டேய் மாமே வேணாம் மாமே உட்காரு, டேய் ஒத்தா போட்டேன்னு வச்சுக்கோ, மூடிட்டு சொல்லு என்ன. அடுத்தவன் மாதிரி போயிட்டு அங்கடி காஜி ஆகிட்டா தெரியுறேன், ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபிசிக்ஸை பார்த்தாலே ஒத்தா காண்டு மயிர் ஆகுதுடா, அந்த மேமை சொல்ல, அந்த சப்ஜெக்டை பார்த்தாவே சொல்கிறேன், அதனால தான்டா புரியும்னு நினைக்கிறேன். ஆமே அதெல்லாம் நச்சுன்னு நறுகுன்னு புரியுது, ஆனால் அது வந்து கேட்டால் என்ன மாமி சொல்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் பீரியட் தான் அந்த மேம்க்கு. ஸோ இந்த அவரில் பாதி பீரியட் வந்து முடிஞ்சிருது. இன்னும் அந்த ஃப்ரீ பீரியட் முடிஞ்சு அந்த ஃபிசிக்ஸ் மேமோட பீரியட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 45 minutes இருக்குது. அதுக்குள்ளேயுமே அப்படியே அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் என்டர் ஆகுறாங்க. அப்போ எல்லோரும், மேம் இது உங்களோட ஹாரே இல்லையே. அப்போ அந்த மேமும் கையில் குட்டி பையனை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த குட்டி பையனை அவங்க அம்மாவோட பின்னாடியே அப்படியே வந்துட்டுருக்கான். மேம் இது யார், உங்கள் பையனா? ஆமாம், எனக்கு தெரியும் இந்த பீரியட் முடிகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, அடுத்த பீரியட் தான் என்னோடய பீரியட்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் பை த வே நெக்ஸ்ட் பீரியடும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு போர் அடிக்கும்னு தெரியும். ஸோ கொஞ்சோண்டு மட்டும் நடத்திட்டு நெக்ஸ்ட் பீரியடும் சேர்த்து நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அந்த குட்டி பையன் அப்படியே க்யூட்டாக அந்த மேம்க்கு போட்டிருக்க சேரில் அழகாக ஏறி போய் உட்காந்துக்கிறான். அப்போ தயம், டே யாரா அவன்? வச்சான், எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பையனும் அப்படியே பேந்த தயங்கே பார்க்குறான். டே அவன் என்ன குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான்? நீ கையில் டேட்டோ போட்டிருக்கல்ல, ஐ திங்க் அதை தான் ஒரு மாதிரி பயந்து பார்த்துட்ருக்கான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு செபாஸ்டின்னு சொல்கிறான். டே அதுக்கு தான் சொன்னான் அப்போவே போகிறேன்னு, ஆனால் இவன் வேறு செபாஸே பொழக்க இருக்கு அவனுக்கு, வந்துரு அப்படின்னு செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கான். அப்போது அந்த ஃபிசிக்ஸ் டீச்சரும் லெசன் நடத்திட்டுருக்காங்க. ஆனால் அந்த குட்டி பையன் அப்படியே விடாமல் தயாங்கே பார்த்துட்ருக்கான். டே மாமே தயாங்கே, என்னடா அந்த குட்டி பையன் உன்னவே அப்படியே வெறிகா பார்த்துட்ருக்கான்? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபிசிக்ஸு மேம் இருக்குல்ல, அந்த மேமு டெய்லியும் உன் ஃபோட்டோவை காட்டி தான், டீ இது பூச்சாண்டி சாப்பிட்லன்னு வச்சுக்கோ, இவங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டி சாப்பாடு விட்டோன்னு நினைக்கிறேன் மச்சான். டீ செபாஸு வாய் மாலே கொடுப்பேன். இந்த பையன் எதுக்கு தான் நான் இப்படி பார்க்குறானே தெரியல, நான் பார்க்க ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கான்ல. ஆமாம் மச்சான், நல்லா சைனீஸ் பொம்மை மாதிரி இருக்கான்ல. ஆனால் இது கொரியன் பொம்மைடா, அழகாக இருக்கான்ல. போய் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு வருவோமா? மாமே இரு மாமி, நாம நடத்திட்டுருக்க, இப்போ போனால் பொட்டுன்னு போட்டுரும் அப்படின்னு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது டேய்
என்னையே பார்த்துட்ருக்கான்டா. என்ன? ஓ, குழந்த பயப்பட போகிறான். நல்லா ஜுஜு புஜி மாதிரி இருக்கான்டா. குட்டி பட்டாணி என்னன்னே பார்த்துட்ருக்க? அப்போது அந்த குட்டியும் அப்படியே கண்ணசிக்காமல் பார்த்துட்டே இருக்கான். அவள் பக்கத்தில் செபாஸ்டின், மாமே உனக்கும் குழந்த பண்ணா இந்த மாதிரி தானே இருக்கேன். என்ன மாமே குழந்த க்யூட்டாக இருக்கான்ல? நல்லா புச்சுக்கு புச்சுக்குன்னு கண்ணோம் போய் பண்ணு மாதிரி கடிச்சு வச்சுட்டு வந்துடலாமா? டேய், குழந்தைங்கள எச்சி கூட படக்கூடாது, டக்குன்னு இன்ஃபெக்ட் ஆகிடணும். மூட்டு உட்காரு. ஆனால் அவனை பார்க்கும்போது என்னை பார்த்து அவன் பயந்த மாதிரியே தெரியலடா. மாமே அதான் நானும் பார்க்குறேன். அப்பப்போ அந்த குழந்தை அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறானே மாமே. ஏன் என்னாச்சு, என்ன கதைன்னு தெரில மாமே. டேய் செபாஸு, அதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். அப்போ தயாங்கும் அந்த குட்டி பையனுக்கு அழகாக ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறான். என்ன குட்டி பட்டாணி, என்ன பார்க்குறீங்க? அப்போது அந்த குட்டி பட்டாணியும் அழகாக வந்துட்டு தயாங்கோட பெஞ்சில் வந்துட்டு தயாங் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே தயாங்கோட செஸ்ட்டோட ஹக் பண்ணிக்கிறான். அப்போ தயாங்கும், குட்டி பட்டாணி நாடா நான் பார்த்து பயம் இல்லையா என்ன? எனக்கு பயம்லாம் இல்லை. அவங்கள பார்த்து அவங்க டேட்டு ரொம்ப அழகாக இருக்குது, நீங்களும் அப்படியே அந்த குட்டி பட்டாணி பேச ஸ்டார்ட் பண்ண வந்தான். எஸ், அது குட்டி பட்டாணி தான் நம்ம ஜேகே. அப்படியே அப்பையிலேருந்து தயாங்க பார்த்தவன் தான். டெய்லி அப்படியே அவங்க அம்மாவோட வந்து பார்த்துன்னு ஜேகே சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போனதை விட தயாங்க பார்த்தது தான் அதிகம். ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அவன் தயாங்க விடவே இல்லை. ஸோ இதுதான் ஃப்ளாஷ்பேக். அப்போ எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக் அப்படியே தயாங்க ஜேகே கட்டி பிடிச்சிட்டு, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஸ்கூல் போகும்போது அந்த ஸ்கூலில் நீ உட்காந்துருந்தல்ல, எங்கள் அம்மா கூட வந்தல்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். தயம் டேடி என்ன? இன்னைக்கு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸாம், என்னோடய 12th ஃபர்ஸ்ட் எக்ஸாம். எப்போ நீ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கல்ல, அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாமே அந்த ரைட்ஸ் எல்லாத்துக்குமே. அப்போ நீயும் வரணும்ல என் கூட. ஒர்க் இருக்குன்னு என்னை தள்ளி வச்சிடக்கூடாது. நைட் 12 o'clock போல் கால் பண்ண, நீ எதுக்கு எடுக்கவே இல்லை? அப்போ தயாங் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, 12 o'clock தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருந்த? 12 o'clock வரை எனக்கு என்ன தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? 12 o'clock வரைக்கும். அது டேடி கோவப்படாத அப்படின்னு குட்டி குழந்தையில எப்படி தயாங்க போயிட்டு அவன் செஸ்ட்டோட அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டானோ, இப்போயும் அதே மாதிரி ஜேகேயோட தலையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தயாங்கோட செஸ்ட் மேலே வச்சுட்டு அப்படியே சாஞ்சுக்கிறான். டேடி டோன்ட் ஸ்கோல்ட் மீ. நான் 1 வரைக்கும் படித்தேன். இடையில உனக்கு கால் பண்ணணுன்னு தோணுச்சு டேடி. நீ சாப்பிட்டியான்னு தெரியல அப்படின்னு அவன் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ எழுந்து ஸ்கூலுக்கு போறியா இல்லை என்ன? தயம் நானும் டேடின்னு உன்னை சுற்றி வர்றேன். யூ ஹேட் மீ ரைட்? என்னை ஃபுல்லாக ஹேட் பண்ணுறியா? யூ ஹேட் மீ கம்ப்ளீட்லி. ஏன் எப்போவுமே எனக்கு லவ் கொடுக்கவே மாட்ற? ஒன் சைட் லவ் மாதிரி ஃபீல் ஆகுது. எப்போ பார்த்தாலும் நான் தான் வந்து டேடின்னு உன் பக்கத்தில் வந்துட்டே இருக்கேன். ஆனால் நீ ஏன் என்னை பிடிச்சி எதுவுமே பண்ண மாட்ற? என்னை வாலில் தள்ளி ஒன்றுமே பண்ண மாட்ற. இப்போ கூட எப்படி இருக்கும்? நான் தான் அங்கே எங்கன்னு உரசுறேன், அப்புறம் அது மேலே நான் தான் உட்காந்துட்டு உரசுறேன். ஆனால் நீ என்னை எதுவுமே பண்ண மாட்ற டேடி. ஏன் எதுவும் பண்ண மாட்ற? அப்போ தயாங்கும், இப்போலேருந்து ஸ்கூலுக்கு போறியா இல்லை உங்கள் அம்மா கிட்ட நீ இங்கே தான் இருக்க அப்படிங்கிறத சொல்லவா? டேடி எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம், எனக்காச்சும் உன்னை பார்த்துட்டு ஜாலியாக உன்கிட்ட இருந்து அந்த ஃபர்ஸ்ட் கிஸ். நான் உன்னை நிறைய டைம் கிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உன்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனால் ஒரு மாதிரி லக்கியாக ஃபீல் ஆகும்னு. எப்படி ஒரு கிஸ்ஸில் உனக்கு லக்கியாக ஃபீல் ஆகுமா? எந்த ஒரு நியாயம் அது? இங்கே பாரு ஜேகே, உன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசிகிட்டு இருக்காது என்ன? ஓ டேடி, அப்போ என்னை ரொம்ப ஹேட் பண்ணுறியா?
அப்போ நான் தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேனா டாடி? நீ ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்ற? என்னை பிடிக்கலையா? என் அப்பேரன்ஸ் பிடிக்கலையா? இல்லை நான் உன்கிட்ட இப்படி வந்துட்டே இருக்கேனே அது பிடிக்கலையா? உனக்கு எது தான் டாடி பிடிக்கல? ஐயோ ஜெகே, என் மேலேருந்து இப்போ எழுந்துக்கிறியா என்ன? எழுந்துக்கிறேன். நானே வரனால தானே என்னோடய வேல்யூ உனக்கு புரிய மாட்டுது. ஓகே எனஃப். இனி நான் வரமாட்டேன், பார்க்க வரமாட்டேன். உன்னை வான்னு சொல்லிட்டு நான் என்றைக்கும் கம்பலும் பண்ணது கிடையாது. இது நாள் வரைக்கும், சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட என்னைக்காச்சும் என்னை பார்க்கவா, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வா, என்னை மிஸ் பண்ணுறியா, நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன், ஈவன் ஒரு மெசேஜ் அந்த மாதிரி உனக்கு நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பேனா? நான் தான் முட்டாள், அப்படியே இருந்துட்டேன்ல டாடி. இட்ஸ் ஓகே டாடி. நீ டாடி சொல்லக்கூடாதுல்ல. ஐயோ, நான் தானே டாடிங்கிற ஏஜ் கேப்னால. ஓகே, இட்ஸ் ஓகே, நீ இருந்துக்கோ, நான் 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 போகிறேன் டாடி அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்போது செபாஸ் வந்துட்டு, டி மாமே தயாங்கா, எதுக்குடா? அவன் குழந்தடா, இன்னும் அவன் ஸ்டில் குழந்தான். ஏன்டா அவனை போட்டு இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்க? டே செபாஸு, அவன்கிட்ட நான் என்ன சொல்லிடுறேன்? அவன் சின்னதுலேருந்தே என்னை பார்க்குற பார்வை சரியில்லை தான். ஆனால் இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கான். டி நீ இடம் கொடுக்காமலா அவன் இப்படி வந்திருப்பான் மாமே? நீயே கொஞ்சம் யோசி மாமே. அவன் குழந்தடா. அதான் சபாஸ் நானும் சொல்கிறேன், அவன் குழந்த, ரொம்ப ரொம்ப குழந்த. வெளியில் பார்க்க தான் நல்லா ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பான், ஒரு மாதிரி ஸ்டிஃபாக. ஆனால் பார்த்தல்ல, என்கிட்ட வந்து டாடின்னு கொலைஞ்சு நெளிஞ்சிட்டு அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா என்னை பார்க்க போனியான்னு கேட்பா, சில நேரம் அடிப்பா. நிறைய டைம் அவங்க அம்மா அடித்த அந்த காயத்தெல்லாம் என்கிட்ட காட்டியிருக்கான். அப்போ கூட நான் என்ன சொல்வேன், அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு என்னை பார்க்க வரணுமா அப்படின்னு தான் அவன்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவன் அப்பயுமே ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னை பார்க்க வர்றதை அவன் ஸ்டாப் பண்ணதே கிடையாது. ஆனால் ஏஜ் தான்டா, ஏஜ் தான் இடிக்குது. அதுவும் நான் அறிக இந்த ஃபீல்டு அவனாச்சும் நான் பொட்டுன்னு போட்டான்னு வச்சுக்கோ, போய் சேர்ந்துருவேன். ஏன்னா எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையவே கிடையாது. ஆனால் அவனுக்குள்ளே நான் கமிட்மெண்ட்டில் போயிட்டேன்னு வச்சுக்கோ, எப்போயோ போயிட்டேன். அவன் தான் எனக்கு எல்லாமே. எப்படி குழந்த மாதிரி சுற்றி வர்றான். சின்ன வயசில் பார்த்தது குட்டி பட்டானியா, ஆனால் இப்போது அப்படி வளர்ந்துட்டாங்களே. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனோட க்ரோத்து, அவனோட ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் என் உயிரை நினச்சி எனக்கே பயமாக இருக்குடா. எனக்குன்னு மட்டும் இல்லை, அவனுக்கும் சேர்த்து தான். சேஃப்டி இருக்காதுன்னு தான் இப்போதைக்கு அவன் அப்படி துரத்திட்டே இருக்கான். பட் எனக்கு அவனா அவ்வளோ இஷ்டம்டா. குட்டிப்பட்டானே இருக்கும் போதே நச்சுன கிஸ் அடிச்சான்ல எனக்கு. ஐயோ குசும்புக்காரன், இப்போ நல்லா பின்னாடிலாம் பெருத்த போயிட்டேன். காலேஜ் வேறு சாரி போக போகிறாரு. இனி ஒரு மாதிரி மாதம் மாறிடுவான். நான் காலங்காத்தாலே ஒரு மாதிரி திட்டி அனுச்சிட்டேனடா. மாமே அதுதான் நானும் சொல்கிறேன், அவன் ஃபேஸே சரியில்லை மாமே. பாவம் ஒரு மாதிரி போனா மாமே. பரவாயில்லடா சபாஸு, இருக்கட்டும். காலேஜும் தலைவன் சேரட்டும். ஆனால் எந்த காலேஜுன்னு மட்டும் கேட்டுக்கோங்க, எப்பயுமே அவனுக்கு ஃபுல் ப்ரொட்டெக்ஷன். எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் நம்ம ஆளுங்க தான் அவனுக்கு போகிற இடம் வார இடம் எல்லா இடத்துலையும் ரோமிங்கில் இருக்கும்னு துள்ளி கூட தெரியக்கூடாது. புது பாய்ஸ் இறக்குங்க. இங்கே உள்ள எல்லாத்துக்கும் அவனையும் தெரியும், ஜேகேக்கும் இங்கே உள்ள எல்லாத்தையும் தெரியும். அதனால் நியூ பாய்ஸை அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. டேய் மாமே, இவ்வளோ ஆசைப்படுறல்ல, பேசாமல் இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அவனோட சேர்ந்து குஜால்ஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வச்சுக்குவியா? டேய் டேஷு, இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கான்டா. சொல்லுவாங்க தெரியுமா,
ஊரான் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு. ஆனால் அவங்க அம்மா இவன் கிரேடெல்லாம் பார்த்துட்டு அவன் காலில் சூடு வச்சுருக்காங்க மச்சான். டேய், ஃபிசிக்ஸ் டீச்சர் அப்படி பண்ணிச்சு. சொல்லுவாங்க தெரியுமா, டீச்சர் பிள்ளை மக்குன்னு. அது மாதிரி இவன் நடந்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ரீசன் நான் தான். என்னை பார்க்க வந்து அவனோட ஸ்டடீஸில் துள்ளி கூட கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. அதான் அவன் ஆத்தாக்காரி போய் சூடு வச்சிட்டா. இது மாதிரி இருந்துச்சுடா எனக்கு பார்க்கும்போதே. டேய் மாமே, அவன் உனக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீ பாட்டில் அசால்ட்டாக இருக்க மாமே. என்ன மாமே இதெல்லாம்? புரியுதுடா சபாசு. அவன் படிக்கணும்ல. நானும் சேர்ந்து அச்சோ அம்மா அடிச்சிட்டாங்களா இங்கே வா அப்படின்னு தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. ஏன்னா அவன் படிக்காமல் என்கிட்டே கம்ஃபர்ட் தேடி வந்துகிட்டே இருப்பான். அப்புறம் ஸ்டடீஸில் அவனோட பாயிண்ட்ஸ் மொத்தமாக லோ ஆயிரும். மொத்தமாக. அதனால தான் மச்சான் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்டில் 1 day ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆனாலும் ஜேகேக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் தயாவுக்கு வரவே இல்லை. இப்போ சபாசும் நான் மாமே ஃபோனே பார்த்துட்ருக்க, நான் ஜேகே மெசேஜ் மேலே மெசேஜாக அனுப்பிட்டுருக்கானா? ஏண்டா நீ வர காண்டு மயிறு எத்தாத. என்னாச்சு மாமே? டே அவன் மெசேஜே பண்ணல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரில் இது எழுத மறந்துட்டேன், அது தப்பு இது தப்பு, இது வாங்கி சாப்பிட்டேன், பஃப் இல்லை, கார்ன் வாங்கி சாப்பிட்டேன், அப்படி இப்படின்னு நிறையா மெசேஜ் பண்ணுவான்டா. நான் பண்ணல. காலைல சொல்லிட்டு போனான்ல, எப்பயுமே நான் தான் வர்ற மாதிரி இருக்கு, இனி நான் வர மாட்டேன், நீ தான் வரணும் அப்படின்னு. அதான்டா. ஆனால் என் மைண்ட் செட் பொறுத்த வரையும் நானும் இப்போதைக்கும் போகிறதா இல்லை மச்சான், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு தயாங்கும். அவனோட ஒர்க் பார்த்துட்ருக்கான், லைக் கேம்பிளிங் அப்படி இப்படின்னு அவனுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டு அவனோட பிஸ்னஸ் அப்படின்னு கை மாற்றுறதுலாம் என்னென்ன கை மாற்றணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே ஒரு 1 week ஆகுது. தயாங்கெலாம் அப்படியே பைத்தியம் பிடிக்குது. அப்போது அவன் உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி போதை ஏற்றிட்டுருக்கான். டேய் மாமே, என்ன மாமே? முதல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை, அதுவும் ஜேகேக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, கன்னத்துலேயே நல்லா கொடுப்பான். அந்த குட்டி கையை வச்சு என் கன்னத்து மேலேயே போடுவான்டா அவன் அப்படின்னு தயாங் ரொம்பவே ஜேகேவை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அட் த சேம் டைம் அவனோட அந்த ஸ்கூலிங்ஸ் அவனோட இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவன் அப்படியே அவனை ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனை மீட் பண்ண போகாமல் இருக்கான். லைக் இப்படியே ஒரு 1 week அப்படியே 1 month ஆகுது. டேய் செபாசு, அவன் அந்த காலேஜில் தான் படிக்கிறான். அன்றைக்கி நானும் போயிட்டு தெரியாமல் பார்த்துட்டு வந்தேன்தான். அட்மிஷன் எல்லாம் போட்டான், காலேஜெல்லாம் பக்காவாக தாண்டா இருக்குது, அங்கே தான் படிக்க போகிறான். பட் ஸ்டில் அந்த கேம்பஸில் எல்லாம் ஓகே தானே? அவனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே கூடாது. முக்கியமாக அந்த புள்ளி மயிருன்னெலாம் எவனாச்சும் இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் கையை காலை உடச்சி போட்டுரு. மாமி எல்லோரும் தான் அந்த காலேஜில் படிக்கிறாங்க மாமி. தயாங்கன்னா ஓவர் ஸ்பெஷல் கேர் பண்ணுவியா மாமி நீனு? இதே மாமி பார்த்துக்கலாம். அப்போ இந்த சைட் ஜங்கு கூடப்பா, இதோட 1 month ஆச்சு. டேடி நீ என்னை பார்க்க வரவே இல்லை டேடி. 1 month என்னை பார்க்காம இருந்துருவியா? அப்போ இதெல்லாம் ஃபேக்கா? நான் மட்டும்தான் உன் பின்னாடி டேடி டேடின்னு சுற்றிருக்கேனா? அது எல்லாமே ஃபேக்கா? அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகுது. இன்னும் 2 daysல எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க டேடி. ஆனால் ஸ்டில் என்னை பார்க்க வரல நீன்னு. எக்ஸாம்ஸ் எப்படி பண்ண, எப்போ ரிசல்ட் வந்துச்சு எதுவுமே கேட்கல நீன்னு. டேடி அப்போது இது ஃபேக்கா? நான் மட்டும்தான் அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேனா? அப்படின்னு அவன் பாட்டுக்கு ரொம்ப யோசிக்கிறான். அப்படியே ஃபோன் எடுத்து தயாவுக்கு மெசேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவு வந்துட்டான். பட் ஸ்டில் டேடிக்கு என்னை பிடிக்கலன்னா நான் அப்படியே அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவன் பண்ணாமல் அப்படியே வச்சிடுறான். ஸோ இப்படியே ஜங்குக் காலேஜும் போக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்பப்போ யாராச்சும் பிளாக் கலரில் கிராஸ் ஆனால் அது தயாங்கா இருக்குமா அப்படின்னு
அவனும் ரொம்ப ஈகரா அப்படியே பார்த்துட்ருக்கான். இதோட 2 மந்த் ஆக போகுது டேடி. ஆனால் உன்னை நான் மட்டும்தான் மிஸ் பண்ணுறேன். இனிமே உன்னை மறக்கணும்ல. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பான பார்ட். என்னோட 5 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை தான் டேடி பார்த்துட்ருக்கேன். இன்னும் 2 வீக்ஸில் என்னோட 80th பர்த்டே. நான் பெரிய பையனாக ஆகிட்டேன் டேடி. ஆனால் ஓடி வந்து உன்கிட்ட தான் எல்லாம் சொல்லணுன்னு தோணும். பெரிய பையனாக ஆகிட்டேன் டேடி, எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுன்னு. ஆனால் என் மேலே உனக்கு லவ்வே இல்லைல்ல டேடி அப்படின்னு அவன் ரொம்ப ஒரு மாதிரி டேடின்னு வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு மூச்சுன்னு எல்லாத்த பற்றியும் தயாங்க ரொம்ப நினச்சிட்ருக்கான். அப்போ இந்த சைட் தயாங், டேய் செபாஸு, அவன் ஃபேஸே சரியில்லைடா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். எப்போதும் கேன்டீன் சைடு கிராஸ் ஆனாலே பஃப்பு வேணும்னு போயிட்டு எவ்வளோ டைம் அடம் பிடிச்சி வாங்கியிருக்கான். ஆனால் அந்த கேன்டீனில் எப்போ வெரைட்டியாக போடுறானுங்க, ஆனால் ஒன்று கூட வாங்க மாட்டுறான்டா. ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு போகிறான் சம்டைம்ஸ்லாம். மாமே, அவன் பிளாக் கலரில் யாராச்சும் காஸ்டியூம் போட்டு கிராஸ் ஆனாலே அது நீன்னு நினைக்கிறான் மாமே. குழந்த ரொம்ப சஃபர் ஆகுறான் மாமே. தெரியுது. ஏன்னா 2 வீக்ஸில் அவனோட 80th பர்த்டே. அப்போது இந்த சைட் ஜேகே தயாங்க ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருப்பான். டேடி, இது நீ என்னோட 60th பர்த்டேக்கு எனக்கு நீ கிஃப்ட் பண்ணது. ஸ்டில் இது என்னோடய ஹேண்ட்ஸில் இருக்குது. லைக் இது இருக்கும்போது நீயே என்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு உன்னோட ஹக்கி வேணும் டேடி. எனக்கு ஏன் அப்படி தோணுது டேடி கிட்டே போகணுன்னு. ஆனால் போக மாட்டேன், டேடியை டிஸ்டர்ப் பண்ணிடுவேனா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ இந்த சைட் தயம், செபாஸு நான் சொல்கிறத மட்டும் செய்யணும் அப்படின்னு செபாஸ்டினோட காதில் போயிட்டு அப்படியே நிறைய விஷயம் சொல்கிறான். அப்போ சிரிச்சிட்டு செபாஸ்டினோ, நான் மாமே பிளான் எல்லாம் ஒரு மாதிரி மஜாவாக இருக்கே. டேய் மூட்டு சொன்னதை செய்யண்ணா. இதுதான், இதை மட்டும் பண்ணி கொடுத்துறேன்னா எந்த இடத்துலையுமே எந்த ஒரு லேகும் இருக்கவே கூடாது. புரிஞ்சுதா செபாஸு? மாமி சும்மா ஜும்காவாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு அவனும் அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே ஒரு 2 வீக்ஸும் போயிடுது. எனக்கு தான் ஜங்குக்கோட பர்த்டே. டேடி, எனக்கு என்னோட 80th பர்த்டே வரமாட்டியா டேடி அப்படின்னு ரொம்ப ஏக்கமா. அவனும் அப்படியே காலேஜ் போகிறான். இப்போ இந்த சைட் தயம் ரொம்ப வேகமாக ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியில் வர்றான். செபாஸு நான் கிளம்புறேன்னா இப்போ ஆகணும், இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், புரியுதுல அப்படின்னு ஒரு மாதிரியான ஸ்மைலோட அவனும் அப்படியே கிளம்புறான். அப்போது ஜங்குக்கு கிராஸ் பண்ணி ஒரு பிளாக் கலர் கார் போகுது. டேடி, இது நீயா இருக்க மாட்டியான்னு தோணுது டேடி. ஏன் தோணுது? எனக்கு என்னோடய பர்த்டே உனக்கு ஞாபகம் இருக்குமா டேடி? இல்லை இருக்காதா? இருக்குமா? டேடி, ஐ லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஸோ மச் டேடி. ஏன் அழுக வருது அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போகிறான். அப்போ டக்குன்னு ஒரு பர்சன் அப்படியே ஜேகேயோட கண்ணை பொத்தி அவனை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. யார்? என் டேடி வந்தாருன்னா உன்னை சுற்றுவார். யார் நீனு? டேடி அப்படின்னு ஜங்கு ஒரு மாதிரி அப்படியே கத்திட்டே வர்ற வழி எல்லாத்தையும். அப்போ உன்னை கண்ணை கட்டிட்டு ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் அங்கே அப்படியே போயிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அப்போது வெளியில் ஒரு ஆள் அப்படியே வர்ற மாதிரியான அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்கும்ல, அந்த சவுண்ட் அப்படியே கேட்டுட்ருக்கு. டேடி நீயா? டேடி. அப்போது தயாங்க ஒரு ஸ்மர்க் பண்ணிவிட்டு, பேபி எப்படி தெரியும் நான் தானே? டேடி ஐ நோ, உன்னோட ஸ்மெல் எனக்கு தெரியாதா? ஏன் கண்ணு கையெல்லாம் கட்டியிருக்க டேடி, என்னை அவுத்து விடு, நான் உன்னை பார்க்கணும் டேடி. 2 month ஆச்சுல. ஐ மிஸ் யூ டேடி. பேபி அவ்வளோ ஈகராக இருக்கியா என்னை பார்க்குறதுக்கு? டேடி உன் வாய்ஸ் ஏன் அந்த மாதிரி இருக்குது?
நான் அந்த படம் பார்த்தேன், அது 2 பேரும் பண்ணலாமான்னு கேட்கும்போது உன்னோட வாய்ஸ் அப்படி இருந்துச்சு. இப்போ ஏன் டாடி அது மாதிரியே இருக்குது? டாடி என்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க டாடி? பேபி யூ ஆர் 18 now. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே பேபி. டாடி நீ என் பர்த்டேயை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியா? நான் நினச்சா நீ என்னோடய பர்த்டேயும் மறந்துடுவேன்னு. அது எப்படி பேபி, அது எப்படி மறப்பா? என் பேபியோட பர்த்டேயா? ஆனால் நீ என்னை பிடிக்காத மாதிரிலாம் நடந்துட்ட. டாடி அதுவா, அது அப்படி தான் அப்பப்போ. ஏதோ விட்டுரு, டாடியை மன்னிச்சுக்குவியா? டாடி இப்படி கண்ணை கட்டிட்டு கேட்டா எப்படி எப்படி மன்னிப்பேன்? உன்னோட அப்பாலஜிஸை எப்படி ஏற்றுக்குவேன்? டாடி ப்ளீஸ் ஐ பெக் யூ, என்னை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஜேகே தாயாங்கிட்ட சொல்கிறான். அப்போ தாயாங்கும் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு லைக் ஜேகே அப்படியே படுக்க போட்டிருப்பாங்க. ஸோ அவன் அப்படியே ஜேகேயோட இடுப்பு மேலே உட்கார மாதிரி, ஐ மீன் ஃபுல்லாக உட்காராம அப்படியே அவனோட ஐஸில் போட்டிருந்ததை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுறான். அப்போது ஜேகே தாயாங்க பார்த்ததுமே, டாடி நீ போக போக இன்னும் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிட்டே போகிற டாடி. அப்படியா? சரி, உன் பர்த்டே கிஃப்ட் என்னன்னு கேட்க மாட்டியா? ஃபஸ்ட்டு என்னை ஹக் பண்ண, உன்னை பார்த்து எவ்வளோ மாதம் ஆச்சு. உன்னோட இந்த டச் இல்லாமல், உன்னோட இந்த ப்ரெசன்ஸ் இல்லாமல் நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? அப்படின்னு அவன் தாயாங்க நல்லா கட்டி பிடிக்கிறான். தாயாங்கும் எப்பயும் இல்லாமல் இந்த தடவை தேக்கி மேலே போட்டிருந்ததுலாம் அப்படியே கழட்டி வீசிட்டு அப்படியே அவனை நல்லா அப்படியே ராவாக தடவ ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி ரொம்ப டாடி நசுக்கிற போட்ட எல்லாத்தையும். பேபி ஒரு நாள் அதை பார்த்துட்டு வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடு டாடி அப்படின்னு கேட்டு தெரியுமா? இது அதுவா, 2 பேரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டாங்களே. அதான் அந்த மாதிரி டாடி இப்போ உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டா? அதுதான் உன்னோட 80th பர்த்டே கிஃப்ட். டாடி உனக்கு கொடுக்கட்டா? டாடி அப்போது 2 பேரும் அது மாதிரி பண்ண போகிறோமா? அப்போது நான் என் டாடியை முழுசாக பார்க்க போகிறேன்னா? டாடி உனக்கு முழுசாக பார்க்கும்போது எப்படி ஒரு மாதிரி ஷையாக இருக்குமே. ஆனால் டாடிக்கு உன்னை முழுசாக பார்க்கும்போது உனக்கு ஃபுல்லாக சாப்பிட்ணும் போல் இருக்கும். என் பேபியை ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்ணும் போல் இருக்குமே. டாடி எனக்கு இப்போவே வேணும். எப்படி வேணும்? எப்படி கையை கட்டின மாதிரியா? இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே தான் டாடி. அப்போது தாயும் நல்லா போயிட்டு ஜேகேவை முத்தம் கொடுக்குறான். பேபி டாடி எவ்வளோ பெயின் கொடுத்தாலும் தேங்க்யூ. இல்லை டாடி வலிக்குமா? ஆனால் அவங்கெல்லாம் கத்த தான் செஞ்சாங்க, நான் பார்த்ததில்ல. இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல டாடி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் பார்த்தியா? இல்லை நீ பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் பார்க்கல டாடி. ஆனால் இப்போது நம்ம லைவாக பண்ண போகிறோமா? அது என்ன லைவா? ஆமாம் டாடி. இப்போ சொல்ல, உண்மையாகவே இந்த 2 month என்னை மிஸ் பண்ணியா? ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னோட பர்த்டேக்கு தான் அந்த க்ரூஸ் புக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு முடிச்சதுக்கப்புறம் டின்னர். இப்போது டாடி உன்னை சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஜேகேவோடது அப்படியே மேலேருந்து அப்படியே தடவிட்டு வர்றான். ஸோ ஹெட்டிலேருந்து அப்படியே கீழே போட்டிருந்தது எல்லாத்தையும் அப்படியே கழட்டிட்டு அப்படியே அங்கே வாய் கொண்டு போயிட்டு என்னென்னமோ பண்ணுறான். ஸோ ஜேகே, டாடி இதை தான் சொன்னியா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு? பேபி இதை தான் சொன்னேன், நல்லா என்ஜாய் பண்ண பேபி அப்படின்னு அவனும் அப்படியே பண்ணுறான். ஸோ அப்புறமா ஜேகேக்கு அப்படியே உள்ள தாயாவும் போகிறான். ஸோ ஜேகேக்கு அப்படியே வழியில் அவனும் கத்துறான். பேபி இதுக்கு தான் கேட்டேன், நான் கொடுக்குற வழியை பொறுத்துக்குவியான்னு. நீ தானே சொன்ன ஃபஸ்ட்டு வலிக்கும் அப்புறமா அகைன் கேட்பேன்ன, நிறுத்தாத எனக்குள்ளே ஃபுல்லாக போ அப்படின்னு நல்லா பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கட்டில் இந்த சைடு போயிட்டுன்னு பீச் வேவ்னு அப்படியே விண்டோவில் சாத்தி
தயாங் அப்படியே வேறு லெவலில் பண்ணுறான். ஸோ அப்படியே ஜேகே அவனோட இடுப்போடு தூக்கிட்டு அவனும் அப்படியே பண்ணிகிட்ருக்கான். அப்போது மிரரில் அப்படியே போயிட்டு, ஜேகே பேபி எங்கே பாரு எவ்வளோ டயர்டா அப்படி என்னோடய ஷோல்டர் மேலே சாஞ்சிருக்கேன்னு. ஆர் யூ ஸ்லீப்பி நவ்? டாடி ஐ எம் ஹங்க்ரி, கிவ் மீ சம் ஃபுட். என்னோடய ஃபுட் எடுத்துக்கலையா? டாடி உண்மையாகவே பசிக்குது டாடி அப்படின்னு. அந்த நைட்டை அவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி லவ்வபுளாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து சொல்லவா வேணும், தயாங்கும் தெரிஞ்சிருச்சு ஜேகேக்கு 18 ஆகிடுச்சுன்னு. ஸோ ஜேகேவும் சும்மாவே தயாங்னு அவனை தான் சுற்றி வருவான். அப்போது இந்த சைட் செபாஸ்டினும், டேய் என்னடா க்ரூஸுக்கு போனீங்க என்ன எப்படி இருந்துச்சு டின்னரு? மயிறு மாதிரி இருந்துச்சு. டேய் நல்லா தான் புக் பண்ணேன். அப்புறம் என்னடா மயிறு கேள்வி? நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப. அப்போது ஜேகே அப்படியே ஓடி வர்றான். டாடி நான் புள்ள வந்துட்டான், நீ என்ன மறந்துடுவல்ல. டேய் செவாஸு போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை அப்படியே ஒரு மாதிரி கலாச்சிட்ருக்கான். ஸோ இப்படி தான் தயாங் அண்டு ஜேகே 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப லவ்வபுளாக அண்ட் அப்பப்போ ஃபைட் அடிதடின்னு. ஸோ அவனோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி 2 பேரோட லவ்வும் அப்படியே ஒரு மாதிரி மேனேஜபிளாக போயிட்டுருக்கு. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஓகேடா, பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணாட்டியுமே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அது மூலயமா எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போயும் சொல்கிறது தான், பிஎல் ஃபேன் இல்லைன்னா தயவு செஞ்சு வீடியோவையே பார்க்க வேணாண்டா, சேனலுக்கு பக்கம் கூட வர வேணாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் பாருங்கள், அதர்வைஸ் வேண்டாம். ஓகே, அண்டு எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.